ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா இந்த சானிடைசர் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லாம இருந்துச்சு. இப்போ அதுக்கு இடம் வந்துடும் போல. சானிடைசர் வேணும்னு சொல்லிட்டு எல்லாம் சானிடைசர் நோக்கி போற மாதிரி ஆயிடும் போல. அதை நம்ம தான் அந்த நிலைமைக்கு வராதளவுக்கு நம்ம தான் நம்ம சேஃபா வச்சுக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்கு. H5N1 ஏவின் இன்ஃபுளுன்சா வைரஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாம் நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. கொஞ்ச நாட்களாவே இந்த மாதிரி வந்து காக்கா இறந்து போய் கிடக்குது கொத்து கொத்தா அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல எல்லாம் கேட்டுருப்பீங்க. இது வந்து பறவை கோழிகளுக்கெல்லாம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்லி கேட்டுட்டு இருப்பீங்க. இது கேரளாவில நிறைய பறவை இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலாம் கம்மி தான், ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப அதிகம்லாம் கிடையாது. இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதை வந்து நமக்கு மனுஷங்களுக்கு பரவாத அளவுக்கு நம்மள சேஃபா வச்சுக்கணும். அவங்க அரசாங்கம் பார்த்துப்பாங்க, அப்படி பார்த்துப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் இப்போ கேர்லெஸ்ஸா இருக்கிறத விட்டுட்டு நம்ம எப்பவுமே கவனிச்சுட்டு ரொம்ப நல்ல விஷயம் தான் இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரோட்ல இந்த மாதிரி காக்கா இறந்து கிடக்குறது, கோழி ஏதாச்சும் ஒரு கோழி எல்லாம் இறந்து கிடக்குதுன்னா அதாவது கையில தள்ளுறதோ காலை தள்ளுறதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா யாரும் கையில அப்படி தூக்கி எடுத்து நம்ம எல்லாம் வைக்க போறது கிடையாது. ஒரு காக்கா இறந்துச்சுன்னா அதை குச்சி அடிச்சு தருவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. உடனே பக்கத்துல இருக்க கார்பரேஷனுக்கு கால் பண்ணி சொல்லுங்க. அவங்க வந்து சரி பண்ணி அதை சுத்தமா எப்படி முறையா அதை அப்புறப்படுத்தணுமோ அந்த மாதிரி அப்புறப்படுத்துவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன பசங்க சொல்லி வைங்க. உங்க வீடு பக்கத்துல இருக்க சின்ன பசங்கள, உங்க வீட்டுல இருக்க சின்ன பசங்க வெளியில ஏதாச்சும் விளையாடும் போது காக்கா ஏதாச்சும் இறந்து கிடந்தாலோ, ஏதாவது பறவைகள் இறந்து கீழே கிடந்தாலும் கையில எடுக்காதீங்க, அது தொடாதீங்க, கிட்ட போக கூடாது. இந்த மாதிரிலாம் நீங்க சொல்லுங்க. சொன்னாதான் பசங்க தெரியும். ஏன்னா பசங்களுக்கு தெரியாது. இந்த பசங்க தான் கையில தொடுறது, கிட்ட போய் நிக்கணும், வேடிக்கை பக்கத்துலாம் பண்ணுவாங்க. தெரியுங்க யாரும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி வச்சு கவனமா அலர்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் இது வந்து மனுஷங்களுக்கு தாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பறவைகளுடைய எச்சம் அல்லது அது மேல இருக்க சின்ன அது கிட்டக்கணினு போய் நம்ம சுவாசம் மூலியமா பரவ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நம்மள பத்திரமா பாதுகாக்கணும். இந்த மாதிரி கோழி இறைச்சி வாங்கி சமைச்சு சாப்பிட்றீங்களா? ஓகே, வாங்குங்க, சமைச்சு வாங்குனீங்கன்னா சுத்தமா வாஷ் பண்ணுங்க. அதை நல்லா உப்பு மஞ்சளை போட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கைகளையும் சுத்தமா உப்பு மஞ்சளை போட்டு கழுவி எடுங்க. கழுவிட்டு அந்த சுத்தி இருக்க இடத்துலயும் நல்லா சுத்தமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுலயும் உப்பு மஞ்சளை போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு தேய்ச்சி கழுவிடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம கை கழுவிட்டோம் ஓகே, அந்த கறியை கழுவிட்டோம் ஓகே, அந்த தண்ணி நம்ம ஊத்திருப்போம். வீட்டுல வந்து எங்கேயும் சிங்க்லயோ சரி இல்ல வேற எங்கேயாச்சும் அந்த தண்ணியை ஊத்தும் போது அதன் மூலியமா கூட பருவோம். அதனால அந்த எங்கெங்கெல்லாம் தண்ணி நம்ம அந்த கிளீன் பண்ண தண்ணியை ஊத்துனோமோ அந்த இடத்துலயும் சும்மா கொஞ்சம் தண்ணியை போட்டு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டாலே போதும். இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்க்கலாம். இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ் நம்மள அட்டாக் பண்ணாத அளவுக்கு நம்ம சேஃபா பார்த்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்லா பாயில் பண்ணி சாப்பிடுங்க. சிக்கனை சரி முட்டையும் சரி, சிக்கன் நல்லா சாப்பிட்டாலும் நம்மளுக்கு கொஞ்சம் நோய் தொத்திக்குமோ அவெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா வந்து அந்த பாதிக்கப்பட்ட கோழி சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு பரவும் சொல்றாங்க. பறவை பாதிக்கப்பட்ட பறவையை நமக்கு விற்பனை பண்ற மாதிரிலாம் அவ்வளவு மோசமெல்லாம் யாரும் போயிட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவா நீங்களும் கறிக்கடை விற்பனையாளர்களும் சொல்றேன், கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ இறந்து போன கோழிகள்லாம் சேல் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை நம்பிதான் மக்கள் இருக்காங்க. ஏன்னா ஜனங்களாம் வந்து உங்களை நம்பிதான் சிக்கனை நம்பிதான் வாங்கி சாப்பிடுறோம். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஏதோ இறந்து போயிருச்சுன்னா அதெல்லாம் வந்து சேல் பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தெரியுது. உங்க பொழப்பையும் நாங்கள் கெடுக்கக்கூடாது. அதெல்லாம் வந்து நாங்களும் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா ரெடியா இருப்போம். மக்கள்லாம் ரெடிதான் இருப்பாங்க. ஆனா வந்து சுத்தமா நல்ல சிக்கனை மக்களுக்கு கொடுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தமா வேக வச்சு சாப்பிடுங்க. சிக்கன் நீங்க சமைக்கிறீங்க, ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேன். ஏன்னா சிக்கன் வேக வைக்கும் போது நீங்க அந்த சிக்கன்ல எலுமிச்சை பண்ணலாம். நார்மலா நீங்க மஞ்சள் நிறைய போடுங்க, மஞ்சள் நிறைய போட்டு சமையல் பண்ணுங்க. அதான் இந்த சிக்கனை சமையல் பண்ணும்போது எலுமிச்சை பழம் ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நல்லா பிழிஞ்சு போடுங்க. எலுமிச்சை பழம் நல்லா விஷத்தன்மையை முறிச்சிரும். அதே மாதிரி இந்த வைரஸ் இருந்தாலும் கொஞ்சம் வைரஸ் இருக்காது. மேக்சிமம் வேக வைக்கும் போது வைரஸ் இருக்காது. இருந்தாலும் நம்ம எலுமிச்சை பழத்தை புரிஞ்சு விடும்போது இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா இருக்கும். நம்ம சேஃபாவும் இருக்கலாம். நம்ம சேஃபா நம்மளை பார்த்துக்கலாம். அதுக்காக தான் கொஞ்சம் சிக்கன் சமைக்கும் போது எலுமிச்சை பழத்தை நீங்க பிழிஞ்சு சமைச்சிங்கன்னா ஸோ டேஸ்ட்டும் அதிகம் நல்லாவும் இருக்கும், நம்மளுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். ஓகே, எல்லாரும் கவனம் பாருங்க, சேஃபா இருங்க. இந்த இன்ஃபுளுன்சா வைரஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். அந்த வைரஸை அடிச்சு துரத்தி அனுப்பலாம். ஓகே, தேங்க்யூ.